நாமளும் நிறைய படங்களோட ரிவ்யூஸ் பார்த்துருக்கோம். ஆனால் இது வந்து எப்படிப்பட்ட ரிவ்யூனா, அதாவது நம்ம சின்ன வயசில் பார்த்து வியந்து போன ஒரு சில கார்ட்டூன்ஸையே படங்களாக எடுத்து இது பண்ணுறதுல மார்வலும் டிசியும் இறங்கியிருக்காங்க. அவங்க வந்து பாப்பா இதை செய்யலமேன், அப்புறம் அந்த தானே நம்ம காட் ஆஃப் வார், அப்புறம் இந்த சோனிக், அதெல்லாம் நம்ம இந்த பழைய காலத்தில் நம்ம விளாண்ட கேம்ஸ். அதே மாதிரி நம்ம இன்னும் ஒரு சில இது வந்து அதாவது ஸ்பைடர்மேனும் நம்ம கேமில் விளாண்டுருப்போம், ப்ளே ஸ்டேஷனில் விளாண்டுருப்போம். அதே மாதிரி இந்த இதுன்னு இன்னொரு கேம்லாம், அதாவது நிறைய கேம்ஸ் தான் இப்போ உள்ள படங்களாகவே மாறுதுங்க. ஏன் அப்படி ஒரு போட்டு எடுக்காங்கன்னா அதை மக்களும் ரசிக்கிறாங்க. ஏன்னா இப்போ வந்து கேமை வந்து நம்ம ரியாலிட்டியாக பார்த்தோன்னு வைங்களேன், இப்போ ஒரு விஷயம் நம்ம வந்து நேரில், அதாவது இப்போ ஒரு கேமாக பார்க்குறதுக்கும் விஷுவலாக மூவியாக பார்க்குறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது வந்து நம்ம ஃபீல் பண்ணும் போச்சில் தான் அது தெரிய முடியும். ஏன் இப்படி சொல்கிறேன்னா, இப்போது சோனிக்காக இருக்கட்டும், அதே மாதிரி பாப்பா இதே சைலமேன், அப்புறம் அக்வாமேன், அப்புறம் அந்த எதுனா சூப்பர்மேன், அப்புறம் அந்த கேப்டன் மார்வல், அப்புறம் அந்த ஒரு சில இதெல்லாம் காமிக்ஸ்லேயும் வந்திருக்குங்க. காமிக்ஸில் உள்ளது தான் மார்வல் எடுக்கிறாங்க. மார்வல்ங்கிறது பேர்லேயே அது இருக்குது. அதாவது அவங்க வந்து எழுதின புக்கை வந்து இப்போதைக்கு இதாக எடுக்கிறாங்க. இதுக்கு வந்து இவ்வளோ எஃபெக்ட் போட்டு எடுக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, அதுக்கு ஃபேன் பேஸ் அவ்வளோக்குள்ளே இருக்காங்க. இப்போது கூட நம்ம ஒரு மார்வல் மூவி வருதுன்னா நம்ம அதுக்காக எவ்வளோ வெயிட் பண்ணுவோங்கிறது நமக்கே தெரியும். இப்போ அது போக மற்ற படங்கள்லாம் நல்லா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டால் அப்படி கிடையாது. அதாவது மார்வல் அண்ட் டிசி இதுக்குன்னு தனியாக ஃபேன் பேஸே இருக்குது. அதாவது இந்த மாதிரி கதையை வந்து யார் சொன்னாலும் சரி, யார் இது பண்ணாலும் சரி, அவங்க வந்து ஏற்றுப்பாங்க. ஏன்னா அதை வந்து அவ்வளோ அந்த டைரக்டர் கூட அவ்வளோ டீகோட் பண்ணியிருப்பாரான்னு தெரியல. ஆனால் நம்ம பசங்க வந்து அவ்வளோக்குள்ளே டீகோட் பண்ணுறாங்க. ஏன்னா இப்போ மார்வலாக இருக்கட்டும், டிசியாக இருக்கட்டும், இப்போ எண்ட் ஆஃப் கேம் அப்படிங்கிற ஒரு படம் வந்துச்சு. அதாவது அவெஞ்சர்ஸ் எண்ட் ஆஃப் கேம்னு ஒரு இது வந்துடும். அந்த படத்தை வந்து வர்றதுக்கு முன்னாடி டீசர்லேயே நிறைய விஷயங்களை டீகோட் பண்ணாங்க. அதே மாதிரி இப்போது வரக்கூடிய மார்வல் படங்கள்லேயும் நிறைய டீகோட் பண்ணுறாங்க. அதே மாதிரி மார்வல் அப்படின்னு ஒரு டாபிக் எடுத்தாலே அதுக்குன்னே நிறைய மக்கள் வந்து அதை எதிர்பார்த்து காத்துட்ருக்காங்க. இது என்ன காரணம்னு பார்த்தா, அவங்க வந்து விஷுவலாக எவ்வளோக்குள்ளே கொடுக்குறாங்களோ அவ்வளோக்குள்ளே எஃபெக்ட் போட்டு எடுக்கிறாங்க. ஏன்னா இப்போ அவதார் மூவிலாம் பார்த்தீங்கன்னு வைங்களேன், அவ்வளோக்குள்ளே எஃபெக்டாக இருக்கும். அவதார் மூவி வந்து இருக்கிறதுலே வந்து அதிக தொழில்நுட்பங்கள் யூஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படம் அந்த நேரத்துலேயே. அது மட்டும் இல்லாமல் அதே மாதிரி தமிழ் படத்தில் இல்லையான்னு கேட்டால், தமிழ் படங்கள் வந்து அதோட பேசிக்ஸு தான் தொட்டிருந்தது அந்த நேரத்தில். ஆனால் இப்போது இருக்குது. ஆனால் இதுக்கும் அட்வான்ஸாக அவங்க எடுக்கணுங்கிறதுக்காக அவதாரோட செகண்ட் பார்ட்டில் வந்து தண்ணிக்குள்ளே வந்து கேமராஸ் வந்து இது பண்ணுற மாதிரி அந்த கேமராஸை அவங்க சோனிலே செய்ய சொல்லி அவங்க ரெடி பண்ணி அந்த படத்தை எடுத்தாங்க. இது மூலமாக நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதாவது படங்கள் வந்து மக்கள் வந்து எப்படி ரசிக்கிறாங்கன்னா, ஒரு விஷுவல் ட்ரீட்டாக இருக்கணும். நமக்கு வந்து நம்ம போகிறோம், அந்த 3 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறோன்னா நம்ம காசுக்கு அது ஒர்த்தாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க. நிறைய பேர் இங்கிலீஷ் மூவிக்கு போனதுக்கு காரணமே நம்ம இதில் வந்து விஷுவல் எஃபெக்ட் வந்து அவ்வளோவா இல்லை அந்த நேரத்தில் அப்படின்னு சொல்லி தான் நிறைய பேர் நம்ம ஹாலிவுட் சைடு போயிட்டாங்க. இப்போவும் தமிழ் படங்கள் நிறைய வரதான் செய்யுது. ஆனால் அதுலேயும் ஒரு சில படங்களுக்கு தான் மக்கள் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஒரு சில ஆக்டர்ஸ், ஒரு சில டேரக்டர்ஸை வச்சு தான் முக்கியத்துவமாக அந்த படங்களை பார்க்குறாங்க. புது டைரக்டர் உருவாகிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்களோட படங்கள் எதுவும்
இங்கேயும் அவ்வளோவா எடுத்த மாதிரி தெரியல. ஏன்னா இப்போது லோகேஷ் கனகராஜே எடுத்துக்கோங்க. லோகேஷ் கனகராஜே நம்ம வந்து கைதி படம் வந்த புதுசில் அது ஒருத்தருக்கும் தெரியாது. போக போக தான் அது பிக்கப் ஆகி தெரிஞ்சுச்சு. ஏன்னா ஒரு படம் வந்து ரீச் ஆகிறதுங்கிறது அவங்க விஷுவல் எஃபெக்டாக ஃபீல் பண்ணி அவங்க நிறைய பேர்கிட்ட ஷேர் பண்ணால் மட்டும்தான் அது வெற்றியாக மாறுது. அதுதான் எல்லா படத்துக்கும் இது. கதை ஒழுங்காக இல்லைன்னா கதையோ இல்லை வில்லனோட அந்த இதோ இல்லை ஹீரோவுக்குள்ள அந்த இதோ மிஸ் ஆச்சுன்னு வைங்களேன், கதையே மொத்தமாக சொதப்பிக்கும். அதே மாதிரி தான் நம்ம தமிழ் படங்களில் நிறைய இடங்களில் பாடல்கள் வைப்பாங்க. அந்த பாடல்கள் வந்து அதே ஹாலிவுட் படங்களில் கிடையாது. 1.5 மணி நேரம் தான் படமே. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னு வைங்களேன் 2 மணி நேரம் அவ்வளோதான் படம். முக்கால்வாசி படங்கள் 2 மணி நேரம் தான் இருக்கும். ரொம்ப எஃபெக்ட் போட்டு எடுக்கிற படங்களே 3 மணி நேரத்தையே டச் பண்ணாது. நிறைய படங்கள் 3 மணி நேரத்தையே தொடுறதே கிடையாது. ஆனால் மக்கள் அதை ரசித்து பார்க்குறாங்க. ஆனால் நம்ம படங்களுக்கு அவ்வளோவா முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. ஏன்னா நம்ம இதில் வந்து கதைகளுக்கும் அதே மாதிரி நம்ம சொல்ல வர கருத்துக்கோ முக்கியத்துவம் கொடுக்கறது கிடையாது. அதே மாதிரி விஷுவலாக அவங்க ட்ரீட் பண்ணுறாங்களான்னு கேட்டால் அது கொஞ்சம் கேள்விக்குறி தான். ஒரு சில டேரக்டர்ஸ் ட்ரீட் பண்ணுறாங்க, ஒரு சில டேரக்டர் பண்ணுறதில்ல. இதை பற்றின கமெண்ட் என்னங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.